எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மடிமை எனும் ஒன்றை மறுத்தன்று என்னை அடிமை கோளல் வேண்டும் அரசே பராபரமே. காலர்பயம் தீர என்ற காக்கபயம் என்றெழுந்த மாலை வளர்த்தனையை வாழி பராபரமே. நீர் பொற்புதமான் நினைவருக்கே நின்றழிய பார்ப்பதல்லால் வேறும் ஒன்றை பாரேன் பராபரமே. நீர்க்குமிழி போல் என் நினைவு வெளியாய் கரைய பார்க்கும் இடம் எல்லாவின் பார்வை பராபரமே. ஆடிவோய் பம்பரம் போல் ஆசையுடன் எங்கும் ஊனை தேடி ஒய்கின்றேன் என் செய்வேன் பராபரமே. வேதாந்தம் சித்தாந்தம் வேறு என்னார் கண்களிக்கும் நாதாந்தமோன நலமே பராபரமே. ஆனந்தம் ஆனமின்மை அன்றி ஒன்றை உண்ணாத மூலம் தனியேற்கு முக்தி பராபரமே. ஏதுக்கும் உண்மை வீட இல்லை என்றால் என் கருத்தை சோதிக்க வேண்டாம் நான் சொன்னேன் பராபரமே. முக்தியிலும் தேகமேசை மூவீரமாம் சித்தி பெற்றோர் எத்தனை பேர் என்றுரைப்பதெந்தாய் பராபரமே. நீ அன்றி நானார் நினைவாரின் நெஞ்சகம் அத்தாய் அன்று சூழும் உண்டோ சாற்றாய் பராபரமே. தாய்மான சுவாமிகள் அருளிய திருப்பாடல் திரட்டில் பராபரக்கன்னி என்ற தலைப்பில் 21வது 10 பாடல்களின் பொருள் இவை. சோம்பல் என்னும் ஒரு பொருளை தடுத்தளவோ என்னை அடிமை கொள்ள வேண்டும் ஞானராஜனை. காலதூதலுடைய பயமானது நீங்கும்படி சுகத்தை கொடுக்கின்ற உன் திருவடிக்கு அபயம் என்று வாயால் சொல்லி மனத்தினால் அதிகரித்த ஆசையை விருத்தியடைய செய்தனையே நீ வாழ்வாயாக. என் மனமானது உன் திருவருளின் பொருட்டு நீர்க்குமிழி போல் நின்று ஆய்வு செய்வேன் அல்லது வேறு பொருளையும் பாரேன். என் மனமானது நீர்க்குமிழி போல் வெளிப்பட்டு உடனே உன் திருவருள் வெள்ளத்தில் கரைந்து கலக்கும்படி நோக்கும் இடங்கள் தோறும் என் நோக்கம். ஆடி ஓய்ந்த பம்பரம் போல் அன்போடு உன்னை எவ்விடத்தும் தேடி காணப்படாமையால் ஓய்கின்றேன். வேற என்ன காரியம் செய்ய கடவேன்? வேதாந்தமும் சித்தாந்தமும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டன என்று சொல்லாமல் சமரசமாக கண்ட அறிஞர்கன் கருத்துக்குரிய நாதத்துவ இறுதியில் விளங்குகின்ற மௌன சுகமே. சுக ரூபமான உன்னை அல்லாது வேறு பொருளை நினையாத மௌன நிலையே தனியேற்கு சுமோச்சம். யாதொரு காரியத்திற்கும் உன்னையன்றி எனக்கு வேறு துணை இல்லை என்று நான் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டால் என் மனதை சோதனை செய்ய வேண்டாம், நான் சொல்லிவிட்டேன். முத்தி காலத்தில் சரியனிடத்தில் 3 விதமாக சித்தியை அடைந்தவர் எத்தனை பேர் என்று அளவிட்டு சொல்வது எந்தையே. நீ அல்லது நான் யார்? எண்ணம் யார்? என் மனம் யார்? தாயேன்றி சோழு உள்ளதோ சொல்லாய் என்பன இப்பாடல்களின் பொருளாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.